திராவிட இயக்க தமிழர் பேரவையின் உறுப்பினர் சுபவீர பாண்டியன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஹரித்வாரில் திருவள்ளுவர் சிலைக்கு நேர்ந்திருக்கும் கதி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு சுபவீர பாண்டியன்? வணக்கம். அதாவது வள்ளுவரை பெருமைப்படுத்துவது போல காட்டி அவரை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். அவரை தலித் என்கிறார்கள். வள்ளுவன் உலகத்திற்கெல்லாம் அறிவு கொடுத்திய ஆசான். வள்ளுவரையே சாதியின் பெயரால் இழிவுபடுத்துகிற நிலைமை இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிறது. தருண் விஜயனுடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் ஓராண்டுக்கு முன்பே நான் ஒரு கட்டுரை எழுதினேன். எல்லோரையும் சந்தேகி தருண் விஜய் உட்பட என்று எழுதினேன். அது இன்றைக்கு மெய்யாக ஆகியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களின் வாக்குகளை பெறுவதற்காக தருண் விஜயை பயன்படுத்தி வள்ளுவரின் மூலம் நம் வாக்குகளை அள்ளிவிடலாம் என்று கருதினார்கள். இன்றைக்கு வள்ளுவர் சிலைக்கும் வள்ளுவருக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய அவமானம் கங்கை கரையில் நிகழ்ந்திருக்கிறது. இன்னொரு செய்தியையும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். வள்ளுவர் சிலை அங்கே வடக்கே மட்டுமல்ல, தெற்கே கன்னியாகுமரியிலும் கூட இன்றைக்கு அலட்சியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசாயன கலவை பூசப்படாமல் அந்த வள்ளுவர் சிலை இன்றைக்கு காப்பாற்றப்பட முடியாத நிலையை நோக்கி இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசும் அதனை செய்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இயற்கையான உறவுடையவர்கள் என்பதைத்தான் இந்த இரண்டு வள்ளுவர் சிலைகளும் நமக்கு காட்டுகின்றன. இது மிகுந்த கண்டனத்துக்கு உரியது. வள்ளுவர் சிலையை அவமதிப்பது என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை அவமதிப்பதாகும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இரண்டு பேரும் உணர வேண்டும். திரு சுபவீர பாண்டியன், ஒருபுறம் திருவள்ளுவரனுடைய பெருமை புரியவில்லை, மறுபுறம் இது ஒரு சாதிய ரீதியிலான பிரச்சனையா பார்க்கப்படுது. இப்படி இருக்கும் இந்த சூழல்ல ஹரித்வார்ல இப்படி அனாதையா கிடக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலையை திரும்பவும் கொண்டு வரணுமா? அது குறித்த உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக திருவள்ளுவர் சிலை அப்படி அனாதையாக அங்கே கிடப்பது என்பது நமக்கு அவமானம். தமிழக அரசு அதனை மீட்டு அந்த சிலையை கொண்டு வர வேண்டும். ஆனால் நான் முதலில் குறிப்பிட்டதை போல தமிழக அரசு இங்கே இருக்கிற சிலையே பராமரிக்க மறுக்கிற அரசாக இருக்கிறது. எனவே இதில் ஒரு மக்களினுடைய எழுச்சி ஏற்பட வேண்டும். தமிழக அரசு செய்யவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள், அமைப்புகள், தமிழர்கள் ஒருங்கிணைந்து திருவள்ளுவரின் பெருமையை, தமிழரின் பெருமையை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும்.